ஹாய் காய்ஸ். நம்ம கிட்ட சிறகுகள் இல்லைனாலும் தினமும் நம்மளை பறக்க வச்சிட்டு இருக்கிற ஒரு சாதனம் நம்ம குடும்பத்துல ஒரு ஆளா மாறி அன்றாட வாழ்க்கையில அடிப்படை தேவையா மாறிடுச்சுங்க. இன்னுமா புரியல? நம்ம பைக்ஸ்களை பத்தி தான் பேசுறேன். பேசலாமா? வாழ்க்கையில பல விஷயங்களை பைக்ஸ் தாங்க சொல்லி தருது. பைக்ல ட்ரிப் போறப்பதாங்க வாழ்க்கையை பத்தி அதிகமா யோசிப்போம். அந்த அந்த நேரத்துல பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அப்பா வாங்கி கொடுத்த முதல் பைக் ஷோரூம்ல பார்த்த உடனே அந்த பைக் மேல ரொம்ப லவ் ஆயிடுங்க. ஆனா அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சதுக்கு அப்புறம் மாசம் மாசம் ஒரு இஎம்ஐ கட்டுவோம் பாருங்க. அப்பதாங்க வாழ்க்கையில ஒரு புரிதலே ஆரம்பிக்குது. ஒரு தடவை ஷோரூம்ல பார்க்கும்போது ரொம்பவே ஷைனிங்கா இருக்கும். அந்த ஷோரூம்ல உள்ள லேடி கூட சொல்லுவாங்க, சார் உங்க ஸ்மைல் கூட ஷைனிங்கா இருக்கு சார், ஐஸ் வைக்கிறாங்களாமா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பைக்குக்கு வந்து பெட்ரோல் போடுறப்ப நம்ம ஜென்டில்மேனுங்கிற ஒரு ஃபீல் வருங்க. ஹெல்மெட் போடலன்னா போலீஸ் பாக்குறதுக்கு முன்னாடியே கான்சியஸா படி டேர்ன் பேக்னு சொல்லிட்டு கையை ஆட்டோமேட்டிக்கா திரும்ப வைக்கிறதுங்க. சில டைம் ஃபைனும் கட்ட வச்சிருக்குது. பைக்ல டிராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபீல் வருங்க. இந்த டைட்டானிக் கப்பல்ல ஜாக் அண்ட் ரோஸ் வந்து இப்படி நிற்பாங்களே, அந்த மாதிரி பைக்கை சர்வீஸ் கொடுக்குறப்போ நம்ம பேபியையே கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல். பைக்கோட லைட்டு கொஞ்சமா டிம் ஆனாலுமே நம்ம கண்ணுல ஒளி இல்லாம போயிடுங்க, லிட்ரலி அண்ட் எமோஷனலி. சில டைம் நம்ம தூரமா டிராவல் பண்ணுவோம். அப்போ வந்து பஸ்ல போறப்போ செம டிராபிக்கா இருக்கும், ரொம்ப லேட் ஆயிடும். நம்ம கிட்ட ஒரு பைக் இருந்ததுன்னா அப்படியே பூந்து 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 போயிடலாம். ₹100 செலவு பண்ணி பைக்கை வந்து வாட்டர் வாஷ் விட்டா அடுத்த நாள் மழை வந்துருதுங்க. நம்ம ஃப்ரெண்ட் சைட்ல எல்லாம் பைக் வாங்கினா நாம தாங்க டெஸ்ட் ரைடு. அப்படி கொடுக்கல, பின்னாடி சீட்ல காதலி உட்காந்தா சாஃப்டா பிரேக் போட வைக்குங்க. பின்னாடி சீட்ல அப்பா அம்மா இருந்தா லைஃபே பிரேக் ஆகிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். இந்த பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து எப்படி க்ளோஸ் ஆகுறாங்கன்னா அந்த பைக் டிராவல் பண்ணும்போது தாங்க ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்க. கடைசியா பைக் வந்து நம்ம டிரான்ஸ்போர்டேஷனுக்கு மட்டும் இல்லைங்க, லவ் ஃபெயிலியருக்கு பின்னாடி நம்ம கூட நிக்கிற முதல் நண்பன். நம்ம சிறகுகளே இந்த பைக்குங்க தானே இந்த உலகினில முதல் தேவையே.